எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையிலும் அதிகாரப்பூர்வமாக நான் இணைஞ்சிருக்கேன். சின்ன வயசு முதலே வந்து ஒரு செக்குலர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் எனக்கு அந்த ஒரு தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழமையான கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சிகள் இருக்குது. புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? இதில் சாய்ஸே இல்லை, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை. வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில் வந்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். என்ன ஃபஸ்ட்டு நான் ஒரு காமன் மேனாக என்ன பார்க்குறாங்க இப்போ விஷுவலாக பாருங்கள், ஒரு மாற்றம் தேவை, அவ்வளோதான். அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான். நான் ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனால் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் கற்றுக்கிறேன். முதற்கட்ட பணிகள் என்ன? இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரெஷனாக தான் பார்க்குறேன். நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தது காரணமே சமூகத்துக்கு எதாவது பண்ணணுங்கிறது தான். அங்கே இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இதற்கு மேலே பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் வந்தால் தான் இன்னும் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மக்கள் அதிகாரத்தை மட்டும் மக்களுக்கு செய்ய முடியாததை அரசியலுக்கு வந்து அதிகமாக செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அப்படின்னா, அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதுதான் பீப்புள் ஆர் சாவரன் டெமோக்ரஸி. ஸோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக செய்ய முடியும், அவ்வளோதான். ஊரகவரியா இருக்கும்போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு சில சமயங்களில் அது இன்னொரு சொல்லலாம். நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு கட்சி. நீங்க உங்களுடைய பிளாக்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கீங்க. அதில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தையும் ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. இன்றும் அந்த கருத்துல இருக்கீங்களா? இல்ல அந்த அது நம்ம டீடைலா பேசலாம். அதை பத்தி இல்ல அதை நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க. சரி, தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகம் கோயில்ல வந்து நீங்க தான் மறைமுகமா ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. இல்ல பேசலாம், நேரடி அரசியல் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா பேசலாம். நிறைய கட்சிகள் இருக்கும்போது நீங்க தாவேகாவை வந்து சூஸ் பண்ணற காரணம் அதுதான் சொல்றேன்ல. அது வந்து சாய்ஸ்லாம் இல்லை. அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரலன்னு. இவர் எடுத்திருக்கிற உண்மையா மற்ற கொள்கை பிடிப்பு வந்து உண்மையாக நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் மற்றெல்லாம் பேருக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே 2 பொதுச் செயலாளர்கள், 3வது பொதுச் செயலாளர், உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்டகால ஒரு கனவு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்குது. ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் வடிவமைக்கிறதுல அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு சோதனையில ஈடுபட்டீங்க. விஜய் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது கூட அந்த சோதனையில இல்லை, நான் தவறான தகவல் ரைட். தேங்க்யூ.